जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. ஈசன் செய்வதற்கு சாஸ்திரம் எதற்கு? ஈஸ்வரனே தன் கிருபை என்று காட்டிக்கொள்ளாமல் இவனை சாட்சாத்காரத்தில் சேர்த்தாலும் சேர்க்கலாம். இம்மாதிரி சித்தி அடைந்தவர்கள் பிற்பாடு சாஸ்திரம் செய்தால் அதில் ஈஸ்வர கிருபையை சொல்வதற்கு இடமில்லை. அல்லது அவன் தன்னையும் தன் கிருபாவிலாசத்தையும் சாதகனுக்கு நன்றாக தெரிவித்தாலும் கூட அப்போது இவர்கள் அவன் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு மேலே அழைத்து கொண்டு போகிறான், அவன் இப்படி பண்ண அந்த அளவுக்கு நாம் புத்திபூர்வமாக சாதனை பண்ணுவதும் போய்விடுகிறது, நம்மை மீறிய சக்தியே மேலே நம்மை ஏதோ பண்ணுவிக்கிறது என்றும் தெரிந்து கொண்டு விடுவார்கள். புத்திபூர்வமாக சாதனை பண்ணுவதற்குத்தான் சாஸ்திரத்தில் வழி சொல்லிக் கொடுக்க முடியும். புத்தியை ஈஸ்வரன் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்துக்கொண்டு இவனை கருவி மாத்திரமாக கொண்டு பண்ணுவிக்க ஆரம்பித்தபின் சாஸ்திரம் எப்படி வழி சொல்லித்தர முடியும்? சாதகன் பண்ண வேண்டியதற்குத்தான் சாஸ்திரமே தவிர ஈஸ்வரன் பண்ண வேண்டியதற்கு இல்லை. அதனாலேதான் ஜீவன் புத்திபூர்வமாக நிதித்தியாசனம் பண்ணும் வரை பண்ணட்டும், அப்புறம் அவனை ஈஸ்வரன் எடுத்துக்கொண்டு தானே பண்ண வேண்டியதை பண்ண விட்டு விடுவோம். அங்கே போய் நாம் ஒன்றும் ஒரு கோட்பாட்டையும் சொல்லிக்கொண்டு ஜீவ மனஸ் அதிலே போகும்படி இடம் பண்ணி தர வேண்டாம். ஈஸ்வரனால் ஓவர் பவர் செய்யப்படக்கூடியவனுக்கு நாம் எதுவும் சொல்ல வேண்டாம். நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டே போ, சித்தி தானே வந்துவிடும் என்று சொல்லி விட்டுவிட்டால் போதும் என்று நினைத்து அத்வைத சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். மாயை திரையை ஈஸ்வர கிருபை கிழிக்கிறது என்று வியக்தமாக சொல்லாமல் நிதித்தியாசனத்தின் தீவிரத்தாலேயே அது கிழிந்து விடுகிறது என்கிற மாதிரி சொல்லி முடித்து விட்டிருக்கிறார்கள். கீதையில் வெளிப்பட கூறிய உண்மை. ஆனாலும் பகவான் இந்த ஈஸ்வர கிருபையால் அத்வைத லட்சியம் சித்திக்கிறது என்ற விஷயத்தை நன்றாக வெளிப்படவே கீதையில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அவரும் பாத்திரம் பார்க்காமல் உபதேசம் பண்ணவில்லைதான். தபஸ் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் பணிவிடை செய்யாதவனுக்கும் இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்லப்படாது என்று அவரே அதை முடிக்கும் இடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன கீதை மற்ற அத்வைத சாஸ்திரங்களைப் போல அத்வைத சாதனைக்கான அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போனவர்களுக்கு மட்டுமில்லை. கீதை 18 அத்தியாயம் இருப்பதில் முதல் 6ஐ கர்ம ஷட்கம் என்றும் நடு 6ஐ பக்தி ஷட்கம் என்றும் சொல்லி கடைசி 6ஐத்தான் ஞான ஷட்கம் என்று சொல்வது. இப்படி சொன்னதால் இந்த ஒவ்வொரு மார்க்கத்தை மட்டும்தான் ஒவ்வொரு 6 அத்தியாயத்திலும் சொல்லியிருப்பதாக அர்த்தமில்லை. புத்திக்கு பரமாக ஆத்மா என்று ஞான மார்க்கப்படி அவர் சொல்வது கூட கர்ம ஷட்கத்தில் உள்ள, அதாவது 3ஆம் அத்தியாயத்தில்தான். ஆனாலும் மேலெழுந்த வாரியாக இப்படி கிளாசிஃபை செய்யும்படியாகவே கீதை இருக்கிறது. அத்வைதத்துக்கே என்று ஏற்பட்ட கிரந்தங்களில் கர்மாவை பற்றியும் உபாசனை பக்தியை பற்றியும் இவ்வளவு சொல்லாமல் ரொம்பவே குறைவாகவே இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் அவை அவசியமானவை என்று சொல்வதற்கு அதிகமாக அவற்றை விஸ்தாரம் செய்து சொல்லி இருக்காது. இப்படியாக பாத்திரம் பார்த்துத்தான் சொன்னார் என்றாலும் கூட பகவான் நேராக ஆத்ம விசாரத்தில் பிரவேசிக்கும் கட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் உபதேசிப்பது என்றில்லாமல் கர்மா பக்தி ஞானம் ஆகியவற்றில் எது ஒன்றாலும் ஆத்மீக வாழ்க்கையின் முதல் படி ஏற விரும்புகிறவர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லோரையுமே உத்தேசித்து கீதோபதேசம் செய்திருக்கிறார். அதனால் இதிலே துவைத்தமாக பக்தி பண்ணுவதை பற்றியும் நிறைய வருகிறது, அத்வைதத்தை பற்றியும் அப்படியே வருகிறது. இப்படி இரண்டை பற்றியுமே பகவான் நிறைய சொல்லிவிட்டதால் இது என்ன துவைத்தத்தையும் அதாவது பக்தியையும் சொல்கிறார், அத்வைதத்தையும் அதாவது ஞானத்தையும் சொல்கிறார். துவைத்தத்துக்கு ஆப்போசிட் அல்லவா அத்வைத்தம் என்ற கேள்வி எழக்கூடும். அப்படி எழும்பாமல் இருக்கத்தான் இரண்டையும் லிங்க் பண்ணியும் அநேக விஷயங்கள் சொல்கிறார். அதிலே அத்வைத்தத்துக்கு என்றே ஏற்பட்ட சாஸ்திரங்களில் அதிகம் சொல்லப்படாததான ஈஸ்வரன்
ஜீவனை துவைத்தத்திலிருந்து அத்வைத்தத்துக்கு தூக்கி விடுகிறான் என்ற விஷயத்தையும் அவர் சொல்ல நேர்கிறது. சாதகனின் சாதனையால் மாயை கிழிபடவில்லை, ஈஸ்வர கிருபைதான் கிழிக்கிறது என்பது போன்ற விஷயங்களை தெளிவாக வெளியிட்டு சொல்கிறார். அர்ஜுனன் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு பூர்ண அத்வைத்தமாக போகக்கூடிய சாங்கிய சாதகன் இல்லை, அதாவது உத்தம அதிகாரி இல்லை. ஸ்வதர்ம கர்மாவை பலனிலே கருத்தை வைக்காமல் ஈஸ்வர ஆராதனமாக பண்ணி சித்த சுத்தி பெறக்கூடிய யோக சாதகன்தான், அதாவது மத்தியம அதிகாரிதான் என்று ஆச்சாரியால் பாஷ்யத்தில் ஸ்தாபித்திருக்கிறார். மத்தியமம் என்பது நடு, அது உத்தமத்துக்கும் அதமத்துக்கும் லிங்காக, அதாவது இணைப்பாக முடியும். அதனாலேயே அவனுக்கு உபதேசிக்கும் போது துவைத அத்வைத லிங்கான ஈஸ்வரனை, அவனுடைய கிருபையை பகவான் உத்தமோத்தம ஸ்திதியை சொல்லும் போதும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு இடத்தில் குறிப்பு கீதை 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். சத்வ ரஜோ தமோ குணவடிவமாயுள்ள மாயை என்னுடைய சக்தியாகும், அதனாலே அது தெய்வ சக்தி பெற்றது. மனுஷன் எப்படி தன் பலத்தால் அதை தாண்ட முடியும்? என்னிடம் பிரபத்தி, அதாவது சரணாகதி பண்ணினால்தான் என் அருளால் தாண்ட முடியும் என்கிறார். சர்வபாவத்தாலும் ஈஸ்வரனிடம் சரணாகதி பண்ணினால் அவனுடைய அனுகிரகத்தால் சாஸ்வத சாந்தபதமான அத்வைத மோட்சம் சித்திக்கும் என்று இன்னொரு இடத்தில் சொல்கிறார். அத்தியாயம் 18 ஸ்லோகம் 62. துவைத்தமாக தன்னை ஒரு மாதிரி பாவித்து பக்தி பண்ணினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் தத்துவஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு, அதாவது புரிவிப்பதும் அவர் கிருபைதான், அந்த தத்துவத்துக்குள்ளேயே போய் அத்வைத்தமாக இருந்துவிடலாம் என்றும் உபதேசம் செய்கிறார். அத்தியாயம் 18 ஸ்லோகம் 55. ஆதிசங்கரரும் கூறும் ஈசனது ஞானக்கொடை. நம்முடைய ஆச்சாரியாலும் ஈஸ்வர கிருபையாலேயே முடிவான ஞானம் உண்டாவதை அங்கங்கே சொல்லாமல் போகவில்லை. சௌந்தரிய லகரி, சிவானந்த லகரி முதலான அவருடைய பக்தி ஸ்தோத்திரங்களில் அவர் மாயையை போக்கி மோட்சத்தை பரமாத்மாவே அருள்வதாக சொல்வது மட்டுமில்லை, தமது ஞான கிரந்தங்களிலும் அங்கங்கே இப்படி சொல்லாமல் விட்டுவிடவில்லை. பக்தி ஸ்தோத்திரத்தில் அவர் இப்படி சொன்னதில் விசேஷமில்லை. ஞான மார்க்க சாதகர்களுக்கு துவைத்தமான ஈஸ்வரானுகிரகத்தை பற்றி சொல்ல வேண்டாம் என்று விட்டுவிட்டதாக சொன்னது போலவே இதற்கும் காரணம் சொல்லிவிடலாம். பக்தி வழியிலேயே போகிறவர்களுக்கு ஞான விசாரமான நிதித்தியாசனத்தினால்தான் லட்சிய சித்தி என்று சொல்ல வேண்டாம். பக்தி பண்ணிக்கொண்டே போனால் அதனால் ஒருமுகப்பட பழகிவிட்ட மனஸ் அப்புறம் தானாக தன் ஆதாரத்தை தேடிக்கொண்டு ஞானமாக போக ஆரம்பித்து முடிவிலே சித்தி வரும். தானாக நடப்பது நடந்தே தீரும். அதை நாம் இப்போது பிடித்தே சொல்ல வேண்டாம். ஈஸ்வர பக்திக்கு மேலே ஞானம், அத்வைத்தம் என்று எதற்கோ போக வேண்டுமா என்று பக்தி மார்க்கத்தில் போகிறவருக்கு தோன்றிவிடலாம். அல்லது மோட்சத்துக்கு அதுதான் நேர்வழி என்றால் இந்த பக்தி எதற்கு என்று பக்தி பண்ணுவதை விட்டுவிடத் தோன்றலாம். ஆனாலும் ஞான விசாரம் என்றால் அதற்கு வேண்டிய சித்த ஐகாக்கிரியம் இவர்களுக்கு இல்லையே. அதை உண்டாக்கத்தானே முதலில் பக்தியை சொல்லி இருப்பது. இப்படி பல தினசாக ஆலோசித்துத்தான் இப்போது இவர்கள் உள்ள நிலையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்காமல் இவர்கள் மனசுக்கு ஏற்கும்படியாக ஈஸ்வரானுகிரகத்தாலேயே ஞானம், மோக்ஷம், அத்வைத்தம் எல்லாம் சித்திப்பதாக சொல்லிவிடலாம் என்று நினைத்து இம்மாதிரி சொன்னதாக அர்த்தம் செய்து கொள்ள இடம் உண்டு. ஆகையால் தம்முடைய பக்தி ஸ்தோத்திரங்கள் இல்லாமல் ஞான நூல்களான பாஷ்ய கிரந்தங்கள், பிரகரண கிரந்தங்கள், குறிப்பு நமக்கு முன்னமே இருந்த பிரம்மசூத்திரம், உபனிஷத், கீதை முதலியவற்றுக்கு ஆச்சாரியர்கள் அளித்த விரிவுரைகளுக்கு பாஷ்யம் என்றும் அவரே சொந்தமாக இயற்றி அருளிய ஞான நூல்களான விவேக சூடாமணி, உபதேச சாகஸ்ரீ, அபரோக்ஷானுபூதி முதலியவற்றுக்கு பிரகரண கிரந்தங்கள் என்றும் பெயர். ஆகியவற்றில் ஆச்சாரியால் இவ்விஷயமாக சொல்லியிருந்தால்தான் இதற்கு வேல்யூ அதிகம். இதை அவர் அத்வைத நூல்களில் விரிவாகவோ அழுத்தமாகவோ சொல்ல முடியாது என்பதற்கு காரணம் பார்த்தோம். ஆனாலும் கூட இந்த உண்மையை அடியோடு சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்பது போல சில இடங்களிலாவது அவர் சொல்லிவிட்டும் தான் போயிருக்கிறார். குறிப்பு: இவ்வுரையின் பல பகுதிகளை தெரிவித்தவர் தற்போது மறைந்துவிட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் என்னும் ஸ்ரீ அனந்தானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகள்.
ஈஸ்வர கிருபையால் ஞானம் கிடைக்கிறது என்ற பிரஸ்தாவம் பகவத்பாதர்களின் நூல்களில் எங்கெல்லாம் வருகிறது என்று ஒரு சமயம் ஸ்ரீசரணர்கள் தேடி பார்த்து சேகரித்ததாக கூறி இவற்றில் தமக்கு குறிப்பாக நினைவு வரும் சிலவற்றையும் தெரிவித்தார். அவற்றில் நாம் எதிர்பார்க்க முடியாத சில இடங்களில் கூட ஈசன் அருளாலேயே சம்சார பந்தம் விலகுவதாக பகவத்பாதர்கள் கூறியிருப்பதில் ஓரிரண்டை மட்டும் இங்கே கொடுக்கிறோம். ஆதிசங்கரரும் கூறும் ஈசனது ஞானக்கொடை நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரிவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर।